குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தது யார்? அதிமுகவா திமுகவா? இதுல யாரோட ஸ்டிக்கரை ஒட்டுறது? கடந்த 6 ஆண்டுகளா செய்து முடிச்சிருக்காங்க. இது இன்னும் பல பெண்களோட பெற்றோர்களுக்கே தெரியாது. தாம் பொண்ணுதான் இதுல சம்பந்தப்பட்டிருக்குன்னு அந்த அப்பா அம்மாவுக்கே தெரியாம இந்த விசாரணையை இத்தனை ஆண்டு காலம் நடத்தியிருக்காங்க. நீங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது தானே ஸ்டெர்லைட்ல 13 பேரை சுட்டு கொன்னாங்க. அந்த 13 பேரை சுட்டு கொன்றவர்களுக்கு நீங்கள் வாங்கி கொடுத்த தண்டனை என்ன? ஆட்சி அதிகாரத்துக்கு வரப்போற அண்ணன் செந்தமிழன் சீமான் போன்றவர்கள் வந்துதான் இவர்கள் செய்திருக்கக்கூடிய இந்த அட்டூழியங்களுக்கு. ஸ்ரீமதியை கொன்றது யார்? அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஞானசேகரன் என்கின்ற ஒரு மிருகம் நீ இன்னொருத்தனுக்கும் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னானே. உலகம் முழுவதும் பரவி வாழுகிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு சோழன் சொல்வீச்சு வலையொலியில் பொள்ளாச்சியில் நடந்த பாலியல் கூட்டு வன்புணர்வுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தண்டனையை ஒட்டி இங்கே நடந்து கொண்டிருக்கக்கூடிய பல செயல்பாடுகள் குறித்து பேச இருக்கிறோம். ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த வழக்கை முறையாக விசாரித்து குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தது யார்? அதிமுகவா திமுகவா? இதுல யாரோட ஸ்டிக்கரை ஒட்டுறது அப்படின்னு சொல்லி ஒரு கடும் போட்டி நடந்துகிட்டு இருக்கு. அதுதான் இப்போ இணையதளங்கள் முழுதும் பரவி இருக்கிற, விரவி கிடக்கிற செய்தியா இருக்கு. அதிமுகவை சேர்ந்தவர்கள் நாங்கள் தான் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டோம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். உங்க ஆட்சியில மிக தாமதமாக இந்த வழக்கை நாங்கள் நெருக்கடி கொடுத்ததால், களத்தில் நாங்கள் போராடியதால் தான் நீங்கள் விசாரிக்கவே செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி திமுகவும் 2 பேரும் அதுக்கு ஸ்டிக்கர் ஓட்டுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இந்த வழக்கினுடைய தீர்ப்பு ஒரு அரசு, சட்டத்தின் ஆட்சி செய்கிற ஒரு மாநில அரசு எப்படி இது போன்ற குற்ற செயல்களை கையாளணும், நேர்மையாகவும் உண்மையாகவும் சட்டத்தின் முன்பு குற்றம் செய்தவர்களை நீங்கள் நிறுத்தினீர்களே ஆனால் சட்டம் தனது கடமையை செய்யும். விசாரணை என்பது அரசியல் தலையீடுகள் இல்லாமல் இருந்தால் நேர்மையாகத்தான் நடக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமா இந்த வழக்கு விசாரணையும் அதற்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தண்டனையும் நமக்கு சொல்லுது. ஆனால் ஒரு குற்றம் நடந்துச்சு அப்படின்னு சொன்னா உடனே சமூகமும் சரி, ஊடகங்களும் சரி, அரசியல்வாதிகளும் சரி, அதிகாரிகளும் சரி, எதை பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் என்ன கட்சிக்காரரு, அவர் எவ்வளவு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள ஆளு, அவருடைய பொருளாதார பின்புலம் என்ன, இதைத்தான் எடுத்த உடனேயே பார்க்கிறார்கள். அவர்கள் குற்றம் செய்தவர்கள் சாமானியர்களாக இருந்தால் உடனே அவர்கள் மீது சட்டம் பாயும். இல்லாத கேஸெல்லாம் ஜோடிச்சு அவரை கொண்டு போய் வழக்குக்குள்ள சிக்க வைப்பாங்க. ஒரு சின்ன விசாரணை கூட இருக்காது. ஆனால் ஒரு அரசியல்வாதியினுடைய பின்புலம் இருக்கிறது என்று சொன்னால், அல்லது ஒரு பெரிய பணக்காரரின் பின்புலம் இருக்கிறது என்று சொன்னால் என்ன செய்வாங்கன்னா, அந்த வழக்கை திசை திருப்புவதற்கு அல்லது மடை மாற்றுவதற்கான வேலைகளை உடனே செய்கிறாங்க. இதுல ரொம்ப பெரிய கெட்டிக்காரத்தனமா இதுல செயல்படுறது யாரு? அரசியல்வாதிகள் யாரை பகடக்காயாய் பயன்படுத்துவார்கள் அப்படின்னு பார்த்தா, காவல்துறை அதிகாரிகளை தான் பயன்படுத்துவாங்க. காவல்துறை அதிகாரிகள் என்ன செய்வாங்க? அவங்க அரசியல்வாதிகளுக்கு கீழே வேலை செய்யக்கூடியவர்கள். அவர்கள நிறைய நேர்மையாளர்கள் இருக்காங்க. ஆனால் நேர்மையா செயல்பட முடியாது. அவ்வளவு பெரிய அழுத்தத்தை அரசியல் கட்சிகள், பெரும் பணம் படைத்தவர்கள் கொடுப்பாங்க. அப்ப அவங்க என்ன செய்யறாங்க? கைது பண்ணி கொண்டுட்டு போய் என்கவுண்டர் பண்றாங்க. அந்த வழக்கையே ஒண்ணுமில்லாம அடிச்சிடுறது. அவர்களை கைது செய்து கொண்டு போய் கையை காலை உடைக்கிறது. ஒரு சில செய்திகளை நம்ம கேட்கிற போது நமக்கு நெஞ்ச பதறும். எப்படின்னா, காலை எப்படி உடைப்பாங்க போலீஸ்காரங்க அப்படின்னா, ஒரு 2 பக்கமும் செங்கல்ல அடுக்கி காலை தூக்கி வச்சு அந்த காலுக்கு சொந்தக்காரரை, அந்த குற்றவாளி கண்களை கட்டிட்டு ஒரு பெரிய கடப்பறையை வச்சு ஓங்கி அடிப்பாங்க
அப்படின்னு சொல்றாங்க. அதை என்னால கற்பனை பண்ணி கூட வந்து பார்க்க முடியல. அதே மாதிரிதான் கையும் உடைக்கப்படுமா. வழிக்கு விழுந்துட்டாங்க, ஓட முயன்ற போது தடுமாறி கீழே விழுந்து கை உடைந்தது, கால் உடைந்ததுலாம் சொல்றாங்கல்ல. இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னா இது இப்படிதான் நடக்குது. இன்னமும் ரொம்ப கொடூரமான தண்டனைகள்லாம் காவல் நிலையத்திலேயே கொடுக்கப்படுது. உதாரணத்துக்கு இப்ப பாத்தீங்கன்னா ஃபெனிக்ஸ் ஜெயராஜ் அவங்க அப்பா பையன் 2 பேரையும் காவல் நிலையத்திலேயே வைத்து அடித்து படுகொலை செய்தது காவல்துறை. அதே மாதிரி சென்னையில ஒரு குதிரை ஓட்டி புழைக்கிற ஒரு பையன் விக்னேஷ்னு ஒரு பையன், அவன் காவல் நிலையத்தில் வைத்து படுகொலை செய்யப்பட்டான் என்பது குற்றச்சாட்டு. ஆக இப்படியாக இப்ப பாருங்க, என்கவுண்டர் காக்காத்தோப்பு பாலாஜி என்கவுண்டர் செய்யப்பட்டார் அப்படிங்கிறாங்க. திருவேங்கடம்னு ஒருத்தர் என்கவுண்டர் செய்யப்பட்டாரு அப்படிங்கிறாங்க. அப்புறம் சிசி சிங் ராஜான்னு ஒருத்தர் என்கவுண்டர் செய்யப்பட்டாரு அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் வந்து காவல்துறையினுடைய வேலையா? காவல்துறை ஒருத்தருக்கு தண்டனை கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டா, சட்டத்தின் ஆட்சி நடைபெறுகிற ஒரு இடத்தில் காவல்துறை தண்டனை கொடுக்க முடியாது. அப்ப யாரு தண்டனை கொடுக்கணும்? இப்போ பொள்ளாச்சி வழக்குல நீதிமன்றம் தண்டனை கொடுத்துருக்கு பாருங்க, விசாரணை செய்து தண்டனை கொடுத்துருக்கு. நீங்க உட்காந்துக்கிட்டு சொந்தம் கொண்டாடுறீங்க. நாங்க தான் அந்த தீர்ப்புக்கு நாங்க தான் காரணம், நீங்க தான் காரணம்னு சொந்தம் கொண்டாடுறீங்க. குற்றவாளிகளை விசாரித்தது சிபிஐ. சிபிஐ விசாரிச்சிருக்கு, மிக கடுமையாக உழைத்திருக்கிறார்கள், நேர்மையா உழைத்திருக்கிறாங்க. பச்சையம்மாள் என்கிற ஒரு காவல்துறை ஆய்வாளர் மிக கடுமையா ஒரு 7 பேர் கொண்ட ஒரு அணியை அமைத்து கொண்டு மிக கடுமையா உழைச்சிருக்காங்க. இதுல ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, காவல் ஆய்வாளர் பச்சையம்மாள் தலைமையில ஒரு 7 பேர் கொண்ட குழு அமைச்சாங்கல்ல, அவங்க இந்த பொறுக்கியில் வைத்திருந்த வீடியோக்கள் இருக்கு பாருங்க, இந்த பெண்களை புணர்கிற போது எடுத்த வீடியோக்கள் இருக்குல்ல, அதை எல்லாத்தையும் உட்கார்ந்து இவங்க பார்த்திருக்காங்க. இதை நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. பெண் அதிகாரிகள் எந்த பெண்ணை இவங்க வந்து வல்லுறவுக்கு உட்படுத்துறாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக இவங்க பண்ண அநியாயத்தை எல்லாத்தையும், இவர்கள் செய்த அட்டூழியத்தெல்லாம் உட்கார்ந்து பார்த்து அந்த பெண்களோட முகம் வந்து வருகிற போது அதை அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி அந்த முகத்தை வந்து தெளிவா வந்து பிரிண்ட் பண்ணி அவங்கள ஐடென்டி பண்றதுக்காக வீதி வீதியா அலைஞ்சிருக்காங்க, இந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக. கொடூரத்தை நீங்க யோசிச்சு பாருங்க. அந்த அயோக்கிய நாய்ங்க, அந்த வெறி பிடிச்ச காட்டு மிருகங்கள் செய்த அந்த கொடூர செயலை உட்கார்ந்து இந்த பெண் அதிகாரிகள் பார்க்கிறதுங்கிறது எவ்வளவு சகிப்புத்தன்மை, எவ்வளவு கொடூரமானது யோசிச்சு பாருங்க. அதையெல்லாம் செய்த அந்த அதிகாரிகளுக்கு அந்த பாராட்டு கிடையாதான். அந்த பாராட்டு வந்து அதிமுகவுக்கா, அந்த பாராட்டு வந்து திமுகவுக்கா. என்னையா இது, அநியாயமா இருக்கு. இப்படியான ஒரு வேலையை செய்து அந்த பெண்கள் யார் யார் என்பதை கண்டுபிடித்து அந்த பெண்கள்கிட்ட பேசக்கூட முடியல, அவங்க பயப்படுறாங்க, எங்க தன்னுடைய பேர் வெளியில வந்துருமோ அப்படின்னு. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அந்த 7 பேர் கொண்ட அந்த டீம் வந்து இப்படியான ஒரு விசாரணையை கடந்த 6 ஆண்டுகளா செய்து முடிச்சிருக்காங்க. இது இன்னும் பல பெண்களோட பெற்றோர்களுக்கே தெரியாது. தாம் பொண்ணுதான் இதுல சம்பந்தப்பட்டிருக்குன்னு அந்த அப்பா அம்மாவுக்கே தெரியாம இந்த விசாரணையை இத்தனை ஆண்டு காலம் நடத்தியிருக்காங்க. அவங்க போற்றுதலுக்குரியவங்களா? நாங்க தான் நடத்தணும், நீங்க தான் நடத்தணும்னு சொல்லி மாறுதட்டிருக்கீங்களே, உங்களுக்கு எல்லாம் வந்து வெக்கமா இல்லையான்னு நான் கேட்கிறேன். அவ்வளவு வழி தொய்ந்த விசாரணை இந்த விசாரணை, அவ்வளவு ஒரு மோசமான விசாரணை. இவர்கள் எடுத்து வச்சிருந்த 1100 வீடியோங்கிறாங்க. அந்த 1100 வீடியோவும் என்ன பார்க்கறது மாதிரி வீடியோவா? பொம்பளை பிள்ளைகளை அடிச்சு துன்புறுத்தி புணர்கிற வீடியோ. அந்த வீடியோக்களை பார்த்து அந்த பெண்களை யார் 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 என்பதை கண்டுபிடித்து அவர்களை அணுகி அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தி அவங்களுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதன் பிறகு அவங்கள அந்த விசாரணை வளையத்துக்குள் இவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், உண்மையாகவே அந்த பணியில் ஈடுபட்டிருந்த அத்தனை காவல்துறை அதிகாரிகளும் கடவுளுக்கு இணையானவர்கள், கையெடுத்து கும்பிட வேண்டியவர்கள். அவர்களுக்குத்தான் அந்த கிரெடிட் போய் சேரணும். இந்த வழக்கு தமிழக காவல்துறையினரால் பதிவு செய்யப்பட்டு இவங்க ஒழுங்கா விசாரிக்க மாட்டாங்கன்னு சொல்லி சிபிசிஐடிக்கு மாத்துறாங்க. சிபிசிஐடியும் ஒழுங்கா விசாரிக்காது அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, அதை வந்து சிபிஐக்கு மாத்துறாங்க. இந்த இடைப்பட்ட காலத்துல இது இந்த வழக்கு சீரியஸா போகுது. அன்றைக்கு எதிர்கட்சியா இருந்த திமுக இதுல நேரடியா தலையிடுது. இதை சும்மா விட மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதும் ஆதாரங்களை அழிக்க தொடங்கி விட்டார்கள். அதுல நிறைய காவல்துறை அதிகாரிகளுக்கே அதுல அந்த ஆதாரங்களை அழித்ததுல சம்பந்தம் இருக்குலாம் வந்து சொல்லிக்கிட்டாங்க அந்த நேரத்துல. அதற்கான ஆதாரங்கள் எதுவும் நம்மள்கிட்ட கிடையாது. அப்படி அழிக்கப்பட்ட ஆதாரங்களை எல்லாம் சிபிஐ ஆபீசர்ஸ் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய டிஜிட்டல்
தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அவற்றையெல்லாம் மீட்டு எடுத்திருக்கிறார்கள். அதற்காகலாம் மிக கடுமையாக போராடி இருக்காங்க. மீட்டெடுத்து அதை நாளைக்கு இது சோடிக்கப்பட்டதுன்னு சொல்லிட போறாங்கன்னு சொல்லி அதை ஆய்வு செஞ்சு அவைகளெல்லாம் ஒரிஜினல் அப்படிங்கிறத நிரூபணம் செய்து அப்படி உழைத்து இருக்கிறார்கள். இன்னமும் சொல்ல போனீங்கன்னா, அந்த வழக்கில் சம்பந்தப்பட்டு விசாரணைக்கு வந்த அந்த பெண்கள் இருக்காங்கல்ல, அந்த பெண்களை எதிர்தரப்பு வழக்கறிஞருக்கோ அல்லது நீதிபதிக்கோ அல்லது யாருக்குமோ தெரியவே தெரியாது. அவர்களை அழைத்து அதற்கு ஒரு 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 தனி அறை, அந்த அறைக்குள்ள இருக்கிறவங்களை வெளியில இருந்து பார்த்தா யாருக்குமே தெரியாது. ஆனால் உள்ளுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு வெளியில இருக்கிறவங்கள தெரியும். அப்படி ஒரு ஒரு அறையை ரெடி பண்ணி அந்த அறைக்குள் வைத்துதான் 6 ஆண்டு காலமாக இந்த விசாரணைகள் நடந்திருக்கு. இந்த குற்றவாளிகளை கொரோனா காலகட்டம், 2 வருஷம் கொரோனா காலகட்டம், இந்த கொரோனா காலகட்டத்தில் சிறைச்சாலைக்குள் வைத்து அவர்கள் விசாரிக்கப்பட்டிருக்காங்க. இப்படியெல்லாம் செஞ்ச சிபிஐக்கு அந்த ஸ்டிக்கர் போகல. இப்போ உட்காந்து திமுக ஸ்டிக்கர் ஓட்டுறதுக்கும் அண்ணா திமுக ஸ்டிக்கர் ஓட்டுறதுக்கும் முயற்சி பண்றாங்க. இப்ப நான் என்ன கேள்வி கேட்கிறேன் அப்படின்னு சொன்னா, இந்த வழக்கில் நாங்கள் தான் இந்த தீர்ப்புக்கு காரணம், இந்த குற்றவாளிகளுக்கு சாகும் வரை சிறை தண்டனை வாங்கி கொடுத்ததற்கு நாங்கள் தான் காரணம் என்று சொல்லுகிற திமுகவை பார்த்து கேட்கிறேன். சென்னையில ஓடும் ரயிலில் கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் மிகப்பெரிய அதிர்ச்சியை எல்லாருக்கும் ஏற்படுத்துச்சு. அதற்கு நீங்க தண்டனை வாங்கி கொடுப்பீங்களா? அதே மாதிரி திருவண்ணாமலையில் ஒரு சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டால் அதுக்கு நீங்க தண்டனை வாங்கி கொடுப்பீங்களா? கோவையில் ஒரு பள்ளி ஆசிரியை பாலியல் தொல்லை கொடுத்ததாக ஒரு மிகப்பெரிய புகார் எழுந்தது. எவன் அந்த தொல்லை கொடுத்தானோ அந்த மிருகத்தை உங்களால் தண்டிக்க முடியுமா? அடுத்து விழுப்புரத்துல சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார். அவர் ஒரு ஒடுக்கப்பட்ட ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒரு சிறுமி மிக மோசமாக பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார். அந்த படுகொலைக்கு காரணமானவர்களை நீங்கள் கைது செய்து விட்டீர்களா? அவர்கள் மீது விசாரணை இருக்குதா? அவங்க தண்டிக்கப்படுவாங்களா? அப்படிங்கிற கேள்வி நமக்கு எழுது. அதே மாதிரி கள்ளக்குறிச்சி மாணவி தங்கச்சி ஸ்ரீமதி, அந்த ஸ்ரீமதிக்கு நியாயம் கேட்டு போராடிச்சு. நீங்க உங்க ஆட்சியில் தானே அது நடந்துச்சு, உங்க ஆட்சி அதிகாரத்துல தானே அது நடந்துச்சு. இன்னைக்கு அந்த கள்ளக்குறிச்சி பள்ளி தொடர்ந்து சிறப்பா நடந்துகிட்டு இருக்க. நீதி விசாரணை செய்தீர்களா? சிபிஐ விசாரணை வைத்து அந்த குற்றம் செய்தவர்கள் யார், அந்த பெண் எப்படி இறந்தால் என்பதை கண்டுபிடித்து அந்த குற்றவாளிகளுக்கு நீங்க தண்டனை வாங்கி கொடுத்துட்டீங்களா? நாங்க தான் காரணங்கிறீங்களே, இதுக்கெல்லாம் நீங்க தண்டனை நேர்மையா உண்மையா நீங்க வாங்கி கொடுத்துட்டீங்களா? நான் கேட்கிறேன். சென்னை KK நகர்ல ஒரு 11 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து படுகொலை செய்யப்பட்டால், அதே மாதிரி செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே 17 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார். திருவள்ளுவர் மாவட்டம் திருத்தணியில ஒரு 16 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார். இதுக்கெல்லாம் நீங்க தண்டனை வாங்கி கொடுத்துட்டீங்களா? இதுக்கெல்லாம் நீதி விசாரணை பெற்று கொடுத்து விட்டீர்களா? இப்ப சிபிஐ மிக நுட்பமாக போராடி 6 வருஷத்துக்குள்ள அந்த 9 பேருக்கு இவ்வளவு பெரிய தண்டனையை வாங்கி கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னோன்னே வெக்கம் இல்லாமல் அதிமுகவும் திமுகவும் நாங்க தான் காரணம்னு சொல்றீங்களே. அதிமுக காரர்களே, உங்களுடைய ஆட்சி அதிகாரத்தில் இது போன்ற பாலியல் குற்றங்கள் எதுவுமே நடக்கலையா? நான் கேட்கிறேன். நீங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது தானே ஸ்டெர்லைட்ல 13 பேரை சுட்டு கொன்னாங்க. அந்த 13 பேரை சுட்டு கொன்றவர்களுக்கு நீங்கள் வாங்கி கொடுத்த தண்டனை என்ன? ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களே, ஐயா MK ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த உடனே அருணா ஜெகதீசன் ஆணையம் அமைத்து நீங்கள் விசாரித்து குற்றவாளிகளுக்கு நாங்கள் தண்டனை வாங்கி கொடுப்போம்னு சொன்னீங்களே. 9 காவல்துறை அதிகாரிகள் மீது அருணா ஜெகதீசன் ஆணையம் குற்றச்சாட்டுகளை முன்வைத்ததே, அதை எதுக்கு தூக்கி குப்பையில போட்டீங்க? அந்த வழக்கில் சம்பந்தப்பட்டிருக்கிற அந்த காவல்துறை அதிகாரிகளுக்கெல்லாம் பதவி உயர்வு கொடுத்தீங்களே, எதுக்கு கொடுத்தீங்க? ஒரு குற்றம் நடந்து அந்த குற்றம் நேர்மையாக உண்மையாக விசாரிக்கப்பட்டு அந்த குற்றத்துக்கு தண்டனை கிடைத்து விட்ட பிறகு அதற்கு சொந்தம் கொண்டாடுவது அல்ல. நடந்திருக்க குற்றங்கள், இத்தனை குற்றங்கள் நடந்திருக்கு. இதுல யாருக்கு நீங்க என்னென்ன தண்டனையை அரசு நிரூபித்து சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்தி
குற்றவாளிகளுக்கு நீங்க தண்டனை வாங்கி கொடுத்து இங்க இருக்கக்கூடிய மக்களை அச்சமற்ற ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறதுக்கான என்ன காரியத்தை நீங்க செஞ்சீங்கன்னு நான் கேட்கிறேன். இந்த சென்னை பல்கலைக்கழகம் நூற்றுக்கணக்கான தடவை எல்லாரும் பேசியாச்சு. அண்ணா பல்கலைக்கழகத்துல கொடூரமான ஒரு மிருகம் அங்க படிக்கிற ஒரு பெண்ணை பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கிறான். எனக்கு மட்டும் இல்ல, நீ இன்னொரு சாருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கான். யார் அந்த சார் என்கிற கேள்வி இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. வெக்கமான சூடு சோரணை இருந்தால் யார் அந்த சார் என்பதை சொல்லிவிட்டு பொள்ளாச்சி சம்பவத்துக்கு ஸ்டிக்கர் ஒட்டிங்க. இதைத்தான் நாங்கள் திரும்ப திரும்ப ஊடகத்தில் இருப்பவர்கள் மட்டுமல்ல, அரசியல்வாதிகளும் அதைத்தான் கேட்கிறோம். யார் அந்த சார்? யாரினுடைய பினாமியா பல்கலைக்கழகத்திலே படிக்கிற பெண்களை பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தி அவர்களை மிரட்டி வீடியோ எடுத்து எந்த சாருக்கு இரையாக்குவதற்கு முயற்சி செய்கிறார்கள்? ஞானசேகரி யாரோட பினாமி? இதை முதல்ல சொல்லுங்க. இது சொல்ல முடியாது அவங்களால? அதுக்கு தான் நீங்க உளவுத்துறை வச்சிருக்கீங்களா? அதுக்கு தான் காவல்துறை வச்சிருக்கீங்களா? இவ்வளவு அதிகார வர்க்கத்தை, இவ்வளவு அதிகாரத்தை கையில வச்சுக்கிட்டு நீங்க யார் அந்த சார் என்பது இன்றைக்கு வரைக்கும் தெரியாமல் இருப்பது பெரும் வெட்கக்கேடு ஐயா. இதை நாளைக்கு ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு யாராவது ஒருத்தர் வந்து 2026 நாம் தமிழர் கட்சி போன்ற ஒரு கட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னா யார் அந்த சார் என்பதை கண்டுபிடிக்காமல் விட்டுவிடும் நீங்க நினைக்கிறீங்களா? தங்கச்சி ஸ்ரீமதியினுடைய மரணத்துக்கு யார் காரணம் என்பதை நாங்கள் கண்டுபிடித்து தண்டனை வாங்கி கொடுக்காமல் விடுவோம் என்று நீங்க நினைக்கிறீங்களா? எத்தனை வன்கொடுமைகள்! இப்போ புதுக்கோட்டை மாவட்டத்துல குவாரிகளுக்காக போராடி கொண்டிருந்த ஒரு சமூக சேவகர் ஜஹபர் அலி, அவரை படுகொலை செய்தார்கள். படுகொலை செய்தவர்கள் எத்தனை பேரை நீங்க கைது செஞ்சீங்க? எத்தனை பேருக்கு அந்த படுகொலைக்கான தண்டனை நீங்க வாங்கி கொடுக்க போறீங்க? நான் கேட்கிறேன். அதை செஞ்சுட்டு நீங்க மாறுதட்டினீங்கன்னா நீங்க நியாயமான ஆள். வகுப்பு வாரிய சொத்தை ஆட்டைய போட பாக்குறாங்கன்னு சொல்லி ஒருத்தர் போராடினார், ஜாஃபர் ஹுசேன். அவரு கலைஞர் ஐயா கருணாநிதி அவர்களினுடைய பாதுகாப்பு குழுவுல ஒரு கான்ஸ்டபிளா இருந்த ஒரு ஆளு, ஒரு பாதுகாப்பு அதிகாரியா வேலை செஞ்சு ரிட்டையர்டான ஒருத்தர். அவரு ஒரு முன்னாள் அரசு அதிகாரி இந்த வகுப்பு வாரிய சொத்தை ஆட்டைய போட பாக்குறாங்கன்னு போராடினார். அவரை கொலை செய்து விடுவோம் என்று மிரட்டினார்கள். யார் மிரட்டினது? திமுக காரர்கள் மிரட்டினாங்கன்னு சொல்லி அவர் வீடியோ போட்ட அடுத்த நாளே அவர் படுகொலை செய்யப்பட்டார். ஒரு கும்பல் அவரை வெட்டி சரித்திருக்கிறது. நீங்க கைது செய்து விட்டீர்களா அத்தனை பேரையும்? அவர்களை நேர்மையாக உண்மையாக நீதிமன்றத்திலே நிறுத்தி அந்த குற்றவாளிகளுக்கு இதே போல தண்டனை வாங்கி நீங்க கொடுக்க முடியுமா உங்களால? இதைத்தான் நாங்கள் சொல்லுகிறோம். ஒரு குற்றம் நடந்திருக்கிறது என்று சொன்னால் அந்த குற்றத்தை நேர்மையாக உண்மையாக விசாரித்து தண்டனை வாங்கி கொடுக்கிற கட்சிகள், ஆட்சியாளர்கள் இவர்கள் இல்லை. இவர்கள் மக்களின் நம்பிக்கையை இழந்தவர்கள். நாளைக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு வரப்போற அண்ணன் செந்தமிழன் சீமான் போன்றவர்கள் வந்துதான் இவர்கள் செய்திருக்கக்கூடிய இந்த அட்டூழியங்களுக்கு, இந்த அநியாயங்களுக்கு, இந்த குற்றங்களுக்கெல்லாம் நேர்மையான தண்டனையை பெற்றுத்தர முடியும். இதை மக்கள் முதல்ல நம்பணும். நாங்கள் மேடை மேடையாக சொல்லிட்டு இருக்கிறோம், இவர்கள் செய்கின்ற குற்றங்கள் எல்லாம் மக்கள் விரோத செயல்கள். இந்த கொடநாடு கொலை வழக்கு, அந்த கொலையில் படுகொலை செய்யப்பட்டவர்கள் எல்லாம் அப்பாவி மக்கள், வாட்ச்மேன், டிரைவர் போன்றவர்கள் எல்லாம் படுகொலை செய்யப்பட்டாங்க. இதே ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற போது எங்களுக்கு நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா கொடநாடில் என்ன நடந்தது என்பதை நாங்கள் ஆய்வு செய்து விசாரித்து உண்மையான குற்றவாளிகளுக்கு நாங்கள் தண்டனை வாங்கி கொடுப்போம்னு சொன்னார். ஏன் வாங்கி கொடுக்கல? ஏன் வாங்கி கொடுக்கல? யாருக்காக நீதியை நீங்கள் பின்னுக்கு தள்ளுறீங்க? அப்ப யாரை காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்க? அதிமுகவும் திமுகவும் இந்த பொள்ளாச்சி சம்பவத்தை சொந்தம் கொண்டாடுவது அயோக்கியத்தனம், ஏற்க முடியாது. அதற்கு எந்த தகுதியும் இவர்களுக்கு கிடையாது. ஏனென்றால் இங்கு நடக்கிற பல குற்றங்கள், பாருங்க, கள்ளச்சாராயம் காய்ச்சறான் அப்படின்னு சொல்லி 2 கல்லூரி மாணவர்கள் கள்ளச்சாராயம் காய்ச்சறவனை கண்டிக்கிறாங்கன்னு சொல்லி அந்த 2 மாணவர்களையும் சீர்காழியில நடு ரோட்ல வெட்டி போட்டான். அவர்களுக்கே நீங்கள் தண்டனை வாங்கி கொடுத்து விட்டு மாறுதட்டுங்கள், மகிழ்ச்சி அடைவோம். தமிழகத்தில் நடக்கிற குற்றங்கள் எல்லாத்துக்கும் பொறுப்பேற்க வேண்டியது ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் தான். அது அதிமுக இருந்தாலும் சரி, அது திமுக இருந்தாலும் சரி. இவர்கள் நேர்மையாக சட்டத்தின் ஆட்சியை நடைமுறைப்படுத்தினால், குற்றவாளிகளை சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தி அந்த குற்றத்தை
சரியான ஆவணங்களோடு நிரூபணம் செய்தால் சட்டம் தன் கடமையை மிக சரியாக செய்யும். அதிகாரிகள் உண்மையாகவே நேர்மையாக உழைப்பார்கள் என்பதற்கு இந்த பொள்ளாச்சி கூட்டு வன்கொடுமை சம்பவத்துக்கு கிடைத்திருக்கக்கூடிய தீர்ப்பு நமக்கு ஆதாரமாக இருக்கிறது. இன்றைக்கு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள், கல்லூரியில் படிப்பவர்கள், தாய்மார்கள் எல்லாம் இன்றைக்கு மகிழ்ச்சி அடைகிறார்கள். இப்படியான ஒரு தீர்ப்பை பார்த்து நிம்மதி பெருமூச்சு விடுகிறார்கள். எதிர்காலத்தில் பெண் பிள்ளைகள் மீது கை வைத்தால், இப்படி ஒரு அட்டூழியத்தை, ஒரு அநியாயத்தை செய்தால் உறுதியாக சாகிற வரைக்கும் சிறைக்குள்ள கிடக்கணும், கம்பி எண்ணணும், கடி திங்கணும் அப்படிங்கிற ஒரு நிலை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. இதே போன்ற நிலையை தொடர்ந்து எல்லா வழக்குகளிலும் ஸ்ரீமதியை கொன்றது யார்? அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஞானசேகரன் என்கின்ற ஒரு மிருகம் நீ இன்னொருத்தனுக்கும் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னானே, யார்? யார் அந்த இன்னொருவன்? யார் அந்த சார்? இதையெல்லாம் மாநில அரசு வெளிப்படையாக விசாரணைக்கு உட்படுத்தி நீங்க மக்கள் மன்றத்துல நீங்க தண்டனை வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு பிறகு நீங்க ஸ்டிக்கர் ஒட்டிக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. நன்றி, வணக்கம்.